ஹலோ நண்பர்களே, இப்ப பார்க்க போது நம்ம நண்டு கிரேவி. இப்போ எப்படி பண்ண போறோம்னா 2 வெங்காயம், அப்புறமா 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே அரைச்சிட்டேன். ஏன்னா எங்க அக்கா சொன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய அரைச்சி நம்ம போட்டுட்டோம்னா நல்லா மசாலா தரும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அரைச்சி வச்ச மிளகு, சீரகம். நான் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் அரைச்சிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க அரைச்சிக்கோங்க. அப்புறம் நான் கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே தக்காளி போடும்போது உப்பு ஆட் பண்ணிப்பேன். தெரியுமா, சீக்கிரமா வந்துடும். ஏன்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்து ட்ரிக். தக்காளி நல்லா வந்து தக்காளி வந்து வதக்கிக்கோங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் நண்டு கிரேவி செய்யறேன். கொஞ்சம் பயந்து தான் செஞ்சேன். எப்படி இருக்க போது தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு செய்யறோம்ட்டு. ஆனா எங்க அக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்பதான் ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கோம் அப்படின்னு நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், எப்படி செஞ்சிருந்தேன், நான் வீடியோ போறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காய்ந்த மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். உங்களுக்கு சப்போஸ் காரம் வேணும்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகும் காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய போட்டுக்கோ. அதனால எல்லாமே